Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டே 6ஓட கிளாஸ் பார்க்க போகிறோங்க. இந்த டே 6ல we gonna see 5 patterns with 2 example sentences each. ஆக மொத்தம் we gonna see 10 example sentences. இந்த 10 சென்டென்சஸுமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் உங்கள் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னோட தமிழ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னா, பொய் சொல்வது பாவம். நம்ம யூஸ்வலாக சொல்வோம் இல்லைங்க, பொய் சொல்கிறது பாவம், ஆர் திருடுவது பாவம். இந்த மாதிரி நாம் தமிழில் பாவம் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசுவோம் இல்லைங்க. அது நம்ம இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வது குற்றம். அதாவது டிக்கெட் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறது குற்றம், ஆர் லஞ்சம் வாங்குவது குற்றம். இந்த மாதிரி இந்த குற்றம் அப்படிங்கிற இந்த வேர்டை பேஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் தேர்ட் ஒன்னை பாருங்கள். அவரை பொறுப்பது கடினம். அவரை பொறுப்பது கடினம் ஒரு கஷ்டம். அப்படி இல்லாட்டி வேலை செய்வது கஷ்டம், இந்த வெயிட்டு தூக்குறது கஷ்டம். இந்த மாதிரி நம்ம தமிழில் பொறுப்பது கஷ்டம், அப்படி இல்லாட்டி நம்ம செய்வது கஷ்டம், இந்த மாதிரி நம்ம கஷ்டம் அப்படிங்கிற வேர்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசுவோம் இல்லைங்க. அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோர்த் சென்டென்ஸை பாருங்கள். அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அதாவது அவள் மேரேஜ் பண்ணிக்க இதுதான் சரியான டைம், ஆர் அவர்கிட்ட நம்ம பணம் கேட்க இதுதான் சரியான டைம். இந்த மாதிரி நம்ம இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க. அதை நாம் இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபிஃப்த் சென்டென்ஸை பாருங்கள். பட்ட படிப்பு முடித்து வீட்டில் சும்மா உட்காருவது அபத்தம். அதாவது கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சும்மா உட்கார்றது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னோட இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, பொய் சொல்வது பாவம். இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ சின் டு டெல் லைஸ். இட் இஸ் அ சின் டு டெல் லைஸ் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே சின் அப்படின்னு என்னன்னா பாவம் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி லைஸ் அப்படின்னு என்னென்னா பொய் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ வாங்க இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். திருடுவது பாவம். திருடுவது பாவம். இதை நம்ம அப்படியே சின்ன வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ சின் டு ஸ்டீல். இட் இஸ் அ சின் டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் நம்ம பார்த்த இந்த ஃப்ரேஸ் என்னென்னா, இட் இஸ் அ சின். இட் இஸ் அ சின் அப்படின்னு என்னென்னா அது ஒரு பாவம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வாங்க நம்ம செகண்ட் பேட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் பேட்டர்னில் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வது குற்றம். டிக்கெட் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறது அது குற்றம். அது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ க்ரைம் டு ட்ராவல் வித்தவுட் அ டிக்கெட். இட் இஸ் அ க்ரைம் டு ட்ராவல் வித்தவுட் அ டிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகே, இங்கே இட் இஸ் அ க்ரைம் அப்படின்னு என்னன்னா குற்றம், அது ஒரு குற்றம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வாங்க நான் இந்த செகண்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். லஞ்சம் வாங்குவது குற்றம். லஞ்சம் வாங்குவது குற்றம். இதை நம்ம அப்படியே இட் இஸ் அ க்ரைம் வச்சு நம்ம எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அ க்ரைம் டு டேக் அ பிரைப். இட் இஸ் அ க்ரைம் டு டேக் அ பிரைப். இங்கே இட் இஸ் அ க்ரைம்னு என்ன குற்றம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த பிரைப் அப்படின்னு என்னன்னா லஞ்சம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ லஞ்சம் அப்படின்னா என்ன, பிரைப் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இந்த செகண்ட் பேட்டர்னில் நம்ம பார்த்த ஃப்ரேஸ் என்ன, இட் இஸ் அ க்ரைம். இட் இஸ் அ க்ரைம் அப்படின்னா அது ஒரு குற்றம். அது ஒரு குற்றம். அது எதுவாக இருக்கலாம், ஒரு டிக்கெட் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணதாக இருக்கலாம், இல்லாட்டி லஞ்சம் வாங்குவதாக இருக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த தேர்ட் பேட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் பேட்டர்னோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவரை தாங்குவது கடினம். அதாவது அவரை பொறுப்பது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஹேட் டு பேர் ஹிம். இட் இஸ் ஹேட் டு பேர் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க.
இங்கே வந்து இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு என்னென்னா அது கஷ்டம் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி பேர் ஹிம் அப்படின்னு என்னென்னா அவரை தாங்குவது, அதாவது அவரை பொறுப்பது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம இட் இஸ் ஹார்ட் டு பேர் ஹிம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வாங்க இந்த செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள். யார் யாருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று சொல்வது கடினம். அதாவது யார் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கஷ்டம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே ஹூ வில் சப்போர்ட் ஹூம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு சே ஹூ வில் சப்போர்ட் ஹூம் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே வந்து நம்ம வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இட் இஸ் டிஃபிகல்ட்டும் சரி, இட் இஸ் ஹார்டும் சரி, இது ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான், என்னென்னா கஷ்டம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இங்கே வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு சே ஹூ வில் சப்போர்ட் ஹூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ரொம்ப கஷ்டம், யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த தேர்ட் பேட்டர்னில் நம்ம வந்து தமிழில் கஷ்டம் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அதுக்கு வந்து நம்ம 2 ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷில். இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு ஒன்று. ஓகே, இந்த ரெண்டுமே நம்ம கஷ்டம் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் இங்கிலீஷில். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த ஃபோர்த் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபோர்த்தோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவர் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அவர் வந்து அவரை பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் ஹை டைம் ஹீ ஷுட் ஃபெண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். இட் இஸ் ஹை டைம் ஹீ ஷுட் ஃபெண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். இங்கே வந்து இட் இஸ் ஹை டைம் அப்படின்னு என்னென்னா நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க, இதுதான் சரியான நேரம் அவர் வந்து அவரை பார்த்து கொள்றதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் இட் இஸ் ஹை டைம் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் ஃபெண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படின்னு என்னென்னா அவரை வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம ஃபெண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அதாவது அவன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பொண்ணு வந்து படிப்பை முடிச்சிட்டா, ஸோ இதுதான் கரெக்ட் டைம் அவள் வந்து மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் ஹை டைம் ஷீ ஷுட் கெட் மேரிட். இட் இஸ் ஹை டைம் ஷீ ஷுட் கெட் மேரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இங்கே வந்து இட் இஸ் ஹை டைம் அப்படின்னு என்ன, இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் பேட்டர்னில் நம்ம எடுத்துருக்கிற ஃப்ரேஸ் என்னென்னா இட் இஸ் ஹை டைம். இட் இஸ் ஹை டைம் அப்படின்னு என்னன்னா நம்ம தமிழில் இதுதான் தக்க நேரம், இதுதான் சரியான டைம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இட் இஸ் ஹை டைம் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, வாங்க நம்ம லாஸ்ட் ஃப்ரேஸும் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். பட்ட படிப்பு முடித்து வீட்டில் சும்மா உட்காருவது அபத்தம். நம்ம யூஸ்வலாக சொல்வோம் இல்லைங்க, நீ வந்து படிப்பு முடிச்சிட்டே இல்லை, அதாவது கிராஜுவேஷன் முடிச்சிட்டே இல்லை, முடித்ததுக்கப்புறம் நீ சும்மா வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்க, அந்த மாதிரி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ரிடிகுலஸ் டு சிட் ஐடில் அட் ஹோம் ஆஃப்டர் ஒன்ஸ் கிராஜுவேஷன். இட் இஸ் ரிடிகுலஸ் டு சிட் ஐடில் அட் ஹோம் ஆஃப்டர் ஒன்ஸ் கிராஜுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இங்கே வந்து இட் இஸ் ரிடிகுலஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு முட்டாள்தனமான செயல், அதாவது நம்ம தமிழில் அபத்தம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அந்த அபத்தம் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் ரிடிகுலஸ் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வாங்க இந்த லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். திருமணத்திற்கு பிறகு பெற்றோரை சார்ந்திருப்பது அபத்தமானது. அதாவது மேரேஜ்க்கு அப்புறமும் அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸையே டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அது வந்து அபத்தமானது, ஒரு முட்டாள்தனமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம், எடுத்துக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ரிடிகுலஸ் டு பி டிபெண்டன்ட் ஆன் பேரண்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ். இட் இஸ் ரிடிகுலஸ் டு பி டிபெண்டன்ட் ஆன் பேரண்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இங்கே வந்து நம்ம ரிடிகுலஸ் அப்படின்னு என்னென்னா அபத்தமானது, அதாவது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படிங்கிற அர்த்தம் வருங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஃப்ரேஸில் நம்ம எடுத்துருக்கிற பேட்டர்ன் என்னென்னா இட் இஸ் ரிடிகுலஸ். ஸோ இட் இஸ் ரிடிகுலஸ் அப்படின்னு என்னென்னா தமிழில் நாம் அபத்தமானது அப்படின்னு, அது ஒரு அபத்தமான செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் இட் இஸ் ரிடிகுலஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஐ எம் டன் வித் மை 10 sentences and now let's have a quick glance. நம்ம இன்றைக்கி பார்த்தா அந்த 5 என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்,
நம்ம என்ன பார்த்தோன்னா இட் இஸ் அ சின். இட் இஸ் அ சின் அப்படின்னா அது ஒரு பாவம் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் இந்த செகண்ட் பேட்டர்ன் என்ன பார்த்தோன்னா இட் இஸ் அ க்ரைம். இட் இஸ் அ க்ரைம் அப்படின்னு என்னென்னா அது ஒரு பாவம். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஹார்ட் ஆர் இட் இஸ் டிஃபிகல்ட். இந்த இட் இஸ் ஹார்டும் சரி டிஃபிகல்ட்டும் சரி ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அது என்னென்னா அது வந்து கஷ்டம் அப்படிங்கிற மீனிங் தரும். அண்ட் ஃபோர்த் ஒன் நாம் என்ன பார்த்தோம், இட் இஸ் ஹை டைம். இட் இஸ் ஹை டைம் அப்படின்னு என்னென்னா இது சரியான நேரம் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம், இட் இஸ் ரிடிகுலஸ். இட் இஸ் ரிடிகுலஸ் அப்படின்னு என்னென்னா தமிழில் ஒரு அபத்தமான செயல் அப்படிங்கிற மீனிங் தருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த 5 பேட்டர்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம Day 7 கிளாஸில் பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.